காவேரி வடகல்ல வந்து 21 போதமாக பார்வதி பருவம் சுவைக்கு பெருமாள் திருமணம் முடித்து விநாயகர் போய்யான திருவேற்குடி திருமணம் என்பது ஆயுத காலத்து போய் பெண் பார்த்து ஜாதகமாக பார்த்து விட்டால் திருமணம் சிறப்பாக நடந்து விடாது. திருமணம் சிறப்பாக நடக்க ஜனோட அருள் அவசியம். அப்படி மனப்பொருளிச்சுங்கள் பல உள்ளது அவற்றை ஒன்றுதான் திருவேற்குடி. அருள்பலிக்கும் இறைவன் மனவர சுரதியும் இறைவி பரிமள சுதந்திராய வணங்கினால் அனைத்து தோட்டங்களும் வழங்கி திருமண சிறப்பாக நம்பிக்கை. பார்வதி பருவம் சிவனுக்கு பெருமாவே முன்னெடுத்து வைத்த தவபுராணம். நாகை மாவட்டத்தில் குத்தாலத்தில் 18 மாதம் பார்வதி அவதரித்தார். திருமணம் பருவம் வந்தது. அந்த பரமேஸ்வரன் மனப்பையன உறுதியாக இருந்தார். தந்தையின் ஆசிரியை பார்வதி கிடைத்தது. இறைவனை மணக்க வேண்டிய விருது அளிக்க தொடங்கினாள். காவேரியில் மண்ணில் எங்கும் பிடித்து சிவபூஜை செய்தார். மனையறிஞ இறைவன் மனவள சொன்னா பார்வமன் தோன்றி அவளையும் மனப்பா வாக்களித்தார். பின்னால் குளம் பின் உள்ள கவிதை தீர்த்தில் இறைவனை விளையாடினர். சகல தோட்டங்களில் நிறுத்தாகி பொருள்கள் செய்து வேறு செய்தன. இறைவனே வேறு செய்து இறைவையும் அதான் திருவேற்குடி அழைக்கப்படுகிறது. இத்தலத்தில் அருள்பலிக்கும் அன்னை அருகே தவகுடமிருந்து தேவியை பரமேஸ்வரன் தன்னை மணக்கப் போவதாக ஆளுநர் வந்து அனுப்பியிருக்கான். இந்த பாட்டை பாடுகிறான். கல்யாத கல்வியும் கல்யாத வயதும் கௌரவாத நட்பும் கண்டாத வலிமையும் உண்டாத இளமையும் கல்வி இல்லாத உடலும் சரியாத மனமும் அன்பகலாத மனைவியும் தவறாத சத்தமும் தவறாத கீர்த்தையும் மாறாத வார்த்தையும் கடைகள் வராத கொடையும் தொலையாத நீதியும் கோடாத கோடும் துன்பம் இல்லாத வாழ்வும் தூய்மை பாதத்தில் அன்பனு பெருசலும் தொண்டரோடு கூட்டு கண்ணாய் அரிதன மனதின் தங்கையோ ஆதிகளோடு வாழும் அமதிலோடு வாழும் அகலாத சிவபாணியே அருவாத கடைகடி அவராமியே தன தரும் கல்வி தரும் ஒன்றாலும் தவறாக மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சம் விழா ஜனம் தரும் அன்பர் என்பதற்கு கடன் தரும் போனோடு அவராது கடைகளை எல்லாம் நல்லா அதனால நம்மளால